அனைவருக்கும் வணக்கம். நாளை, அதாவது விஸ்வாவசு ஆண்டு ஆவணி மாதம் 22ஆம் நாள் 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை, சுக்லபக்ஷம் பௌர்ணமி திதியில், சதயம் நட்சத்திரம், கும்பம் ராசியில், மேஷ லக்னம், ராகு கிரஸ்தம், பூர்ண சந்திர கிரகணம் நடைபெற இருக்கிறது. தட்சிணாயனம் வருஷ ருதுவில் பூர்ண சந்திர கிரகணம் சம்பவிக்கிறது. சந்திர கிரகண ஆரம்ப காலம் இரவு 9:51. சந்திர கிரகண நிமீலனம் இரவு மணி 11:01. சந்திர கிரகண மத்தியமம் இரவு மணி 11:42. சந்திர கிரகண முடிவு காலம் இரவு மணி 2:25. தோஷக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும். சூரிய உதயம் 6:12. தோஷ நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம், அவிட்டம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும். பௌர்ணமி சிரார்த்தத்தை மறுநாள் செய்யவும். அன்று மாலை 6 மணிக்குள் போஜனத்தை முடித்து கொள்ளவும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை. சந்திரன் கிரகண திக்கு பலன். இந்திர பருவ அரசர்களுக்குள் வீண் சண்டை. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, பம்பாய், வடமாநிலம், பர்மா, சீனா அதிகமான மழையால் கடும் பாதிப்பு அடையும். ஆப்கானிஸ்தான், சீனம், காஷ்மீரம், காந்தாரம், குருதேசம், சாரதம் போன்ற தேசங்களுக்கு கடுமையான சோதனையான காலம் ஆகும். தங்கம் விலை உச்சத்தை தொடும். கிரகணம் விட்ட பின்பு ஆலயம், வீடு சுத்தப்படுத்தும் நேரம் 8/9/2025 காலை மணி 6:30க்கு ஆலயம், வீடு சுத்தப்படுத்தி ஸ்நானம் செய்து அவரவர் சம்பிரதாயப்படி பூஜை செய்து கொள்ள வேண்டும். 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணி முதல் 8/9/2025 விடிற்காலை 3 மணி வரை சந்திரனை பார்க்கக்கூடாது. கர்ப்பஸ்திரீகள் வெளியில் வரக்கூடாது. அது அவர் வயிற்றிலுள்ள பிள்ளையை பாதிக்கும். சிலர் இதெல்லாம் மூட நம்பிக்கை என்று சொல்வார்கள். ஆனால் செயல்முறையில் இவையெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. பலர் கர்ப்பஸ்திரீகள் கிரகண காலத்தில் வெளியில் வந்து அதனால் அவருடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கிரகண காலம் என்பது காலங்காலமாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உலக்கையை நிறுத்தினால் அப்படியே பிடிமானம் இல்லாமல் நிற்கும். கிரகணம் விட்டவுடன் அது விழுந்துவிடும். இதெல்லாம் பல இடங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவையெல்லாம் மூடநம்பிக்கை அல்ல. மூடநம்பிக்கை என்பது வேறு. சாமியார்களையும் போலி துறவிகளையும் நம்பி செல்வது அவையெல்லாம் மூடநம்பிக்கை. ஆனால் இதெல்லாம் அறிவியல் பூர்வமான பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்பப்பட்டு வருகின்ற நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். ஆகவே திங்கட்கிழமை அன்று நீங்கள் அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று நவகிரகத்தில் உள்ள சந்திரனுக்கு ஒரு அர்ச்சனை செய்து வழிபட்டு வரவும். நன்றி, வணக்கம்.